வணக்கம் தலைவரே. ஐயப்பா, என்னடா ரிச் கேர்ள்ஸ் கூட்டி சொன்னா நொச்சு கேர்ள்ஸ் கூட்டி வந்திருக்க? இதெல்லாம் கவர்ச்சி இல்லடா, வறட்சி. நீ இവിടുത്തെ கூரைப்படைக்கும் கோழி பிரியாணிக்கு இதுக்கு தான் வரும். நீங்க என்ன தலைக்கு 10,000 கொடுத்தீங்க பாம்பே கால் சிறகிறதுக்கு? ஐயோ சும்மா கூரைப்படை கோழி பிரியாணி வாங்கி தரேன், நான் ஏமாத்திட்டேன். இந்த மா குண்டோதரி வீட்டுல இருக்கும்போது கெவுரு கூழா குடிக்கிறது, இங்க வந்து பிரியாணி காலையிறது கோமா தருவாங்க. டேய், என்னடா இவன் இப்படி வந்திருக்கான்? ஹர ஹர மகாதேவகி. ஏப்பா, என்னப்பா இது கோலம்? மருதமலை முருகன் மஃப்டில வந்த மாதிரி. சங்கீஜி சுவாமிகளுக்கு விரதம் இருக்கேன் பாஸ். சங்கீஜி சுவாமிகளா? அப்படி ஒரு பேரை நான் கேள்விப்பட்டதே இல்லையே. யாருப்பா அவரு? சங்கீஜி சுவாமிகளை தெரியாதா? அவரோட மகிமைகளை சொன்னா உங்களுக்கு புரியும்னு நினைக்கிறேன். என்னோட 18 வயசு வரைக்கும் என்னால நடக்கவும் முடியாது, பேசவும் முடியாது. உனக்கு வீடியோ ஜாக்கி மாதிரி வெளுத்து வாங்குற, தம் கட்டி பேசுற, உனக்கா பேச்சு வராது? அதுக்கு ஒரு ஃபிளாஷ்பேக் இருக்கு. வாங்கலாம் போலாம். 2 மினிட்ஸ்ல முடிஞ்சிடும். எங்க ஊரு ஒரு அழகான மலை கிராமம். அந்த ஊரோட பேரு இருப்பா, கொஞ்சம் விஷுவல் பண்ணிக்கிறேன், அப்புறம் சொல்லு. அந்த ஊரோட பேரு பாப்பநாயக்கம்பட்டி. எங்க ஊர்ல ஹிருத்திக் ரோஷன் ஒரு ஸ்மார்ட் பையன் இருந்தான். பாப்பநாயக்கம்பட்டியில ஹிருத்திக் ரோஷன் எப்படி? வடநாட்டுல இருந்து பஞ்சமலைக்கு வந்த சேட்டு பையன் பாஸ். அவனுக்கு உனக்கு என்னப்பா சம்பந்தம்? ஐயோ, நாங்க 2 பேரும் கிக் ஃப்ரெண்ட்ஸ். செல்ஃபி பின்னாடி எல்லாரும் சுத்திக்கிட்டு இருந்த அந்த காலத்திலேயே நாங்கெல்லாம் செல்ஃபி எடுத்தவா. எங்க 2 பேருக்கு நடுவுல சிம்ரன் ஒருத்தி வந்தா. She is also North Indian. Of course, yeah. எங்க 2 பேருக்குமே சிம்ரன்னா ரொம்ப பிடிக்கும். ஊருக்கே பிடிக்குமாப்பா? சும்மா இருடா, சொல்லுப்பா. எனக்கு தான் நடக்கவும் வராது. ஆனா அந்த ஹிருத்திக் ரோஷன் அப்படி இல்ல, சூப்பரா பாடுவான், செம்மையா ஆடுவான். அந்த ஆட்டத்தையும் பாட்டத்தையும் காட்டி சிம்ரன் ஓகே பண்ணிட்டான். சிம்ரன் ஆட்டைய போட்டதுல என்ன ஒரு ஆனந்தம் அந்த கரடி முஞ்சனுக்கு. தகதகனிய முன்னால குதிச்சு ஓடி வந்து இந்த மாதிரி ஒன்னால பண்ண முடியுமாடா அப்படின்னு கேட்டான். நீ என்ன செஞ்ச? இன்சல்ட் ஆனா நான் இமிடியேட்டா ரியாக்ட் பண்ணிட்டேன். நீ இது வரைக்கும் இந்த அண்ணாமலை நண்பரை தான் பார்த்திருக்க. என்ன? புரியல. புரியல. உனக்கு எனக்கு நான் இதை விட சூப்பர் உஷார் பண்ணி உன் முன்னாடி வந்து நின்று அண்ணாமலையில சூப்பர் ஸ்டார் அவர் ஸ்டைல்ல பேசின டைலாக நான் ஏன் ஸ்டைல்ல பேசிட்டு ஹை ஸ்பீட்ல திரும்போதான் தெரிஞ்சிச்சு. இது எதுவுமே என்னால பண்ண முடியாதுன்னு கலங்கி போனா கபாலமலையில இருந்து கவுந்தர்லான்னு அந்த சூசைட் பாயிண்டோட விளிம்புல போய் அப்படியே நின்னா. குழந்தாய், ஆண் குழந்தாய், மேல மேல. சங்கீஜி சுவாமிகள் சாந்த சொரூபியா ஏர்ல மிதந்துகிட்டு இருந்தாரு. என்ன பார்க்கிறாய்? உன்னால் நடக்க முடியாதா? பேச முடியாதா? நீ பேசினால் 10 பேர் தெரித்து ஓடுவார்கள். கரெக்ட். நீ நாட்டியம் ஆடினால் 40 பேத்துக்கு நாக்கு தொங்க போற அளவுக்கு தாங்கட தகதமி வித்தியாசமாக நான் ஸ்டாப்பாக நீ நாட்டியம் ஆடுவாய். ஐயோ, இதுவும் கத்த வித்தை அத்தனையும் அருளாசையாக நான் உனக்கு தருகிறேன். அப்படின்னு அந்த வரத்தை எனக்கு கொடுத்தாரு. என்ன பேச வச்சு, பாட வச்சு, நடக்க வச்சு, ஓட வச்சு, உங்க முன்னாடியே வந்து நிக்க வச்சு, அவரை பத்தியே பேச வச்சு என்ன டயர்டாக வச்சிட்டாரு. இதெல்லாம் அந்த சங்கீஜி சுவாமிகளோட மகிமை. எப்படியோ சங்கீஜி சுவாமிகளை பார்க்கணும்னு கேள்றாப்பா. அப்பா, அந்த சங்கீஜி சாமிய நான் உடனே பார்க்கணுப்பா. நாளைக்கே பாத்திரலாம் பாஸ். நாளைக்கு இல்லப்பா, இன்னைக்கே, இப்பவே. சுவாமி மதி வந்து விட்டான், அலர்ட் ஆயிருங்கள். ஹாய் ஜி. வாடா மலர் போல இருக்கிறதே சங்கீஜி முகம். ஆமாண்ணே, சாமியோட முடிக்கு மட்டும்தான் வயசாயிருக்கு, ஆனா உடம்பு மூஞ்சும் 30 தாண்டல. சீனியர் பக்தா, நீ எம்எல்ஏ பதவிக்காக ஒருத்தருக்கு பின்னால் மாங்குன்னு தெரிவது எனக்கு தெரியும். அந்த காரணமாகத்தானே என்ன உசார் பண்ண வந்தாய். ஆமா சாமி, எனக்கு ஒரு சின்ன ஆசை. இந்த கொண்ட வச்ச வண்டியில ஒரு நாளாவது போனுங்க. போலீஸ் அரெஸ்ட் பண்ணாலும் அந்த வண்டியில தான் தூக்கிட்டு போவாங்க. டேய் கொசு குஞ்சு, ஜாக்கிரதை. சங்கீஜி சுவாமிகள் பிரசாதத்தை உங்ககிட்ட கொடுப்பாரு, வாங்கிக்கங்க. கொடுங்க. ஐயே, இது என்னங்க? கேமரா. கேமராவா? கேமரானா கேமரா மாதிரி ஏன் சிவரிங் ஆகுறாய்?
இதையும் வைத்துக்கொள். இது என்ன சாமி? ரிசீவரோ டிரான்ஸ்மிட்டரோ? இது எதுக்கு? அதாவது உன்னை சுத்தி இருக்கும் தீய சக்திகளை இது மூலியமாக பார்த்து நல்ல சக்தியாக மாற்றி கொடுப்பேன். Exchange. முதல்ல நான் கொடுத்த ஐட்டத்தை நீ கழுத்துல போடு. இத போட்டுரு சாமி. நீ உதவி கேட்பவர் வீட்டில் என் சக்தியை நடமாட விடு. அப்பொழுதுதான் நீ நினைத்தது, நான் நினைத்தது, நாம் எல்லாரும் நினைத்தது சிங்க் ஆகும். அண்டர்ஸ்டாண்ட்? ஜெயம் ரவி உண்டாகட்டும். ஐயா துரை வணக்கம். ஒன்னும் இல்லைங்க, வீட்டுல பூஜை பண்ண மாட்டோட கோமியத்தை வீடு ஃபுல்லா தெளிச்சா நல்லதுன்னு சொன்னாங்க. அதையே இங்க தெளிக்கிற? இல்ல, நீங்க நல்லா இருந்தா நான் நல்லா இருப்பேன்ல, அதான் ஸ்ட்ரைட்டா இங்க வந்துட்டேன். போ. ஏய் ஐயா, என்ன இது? புலிப்பல்ல பூசாரி மந்திரிச்சு கொடுத்துருக்காரு, அதான் போட்டிருக்கேன். தோரா வீடு பூரா அந்த சக்தி பரவறதுக்கு எப்படி ஒரு ஐடியா பிடிச்சா பாரு. டேய், நீ எங்கடா இங்க வர? அண்ணா இதான கிழக்கு மூலை, இங்கதானே முதல்ல தெளிக்கணும். அதெல்லாம் ஒண்ணு தேவையில்லை, முதல்ல குபேர மூலையில போய் தெளிப்போம். அண்ணா ப்ளீஸ்ண்ணே. போடா. ஐயோ, தலை கும்மன இருக்கே, வேற யாராவது? இது துரை சார் வீடு. உங்களை தவிர வேற யாராவது இங்க வந்துட்டு உயிரோட போக முடியுமா? ஐயோ, லைசென்ஸ் கொடுத்த மகாராஜா, நீ நல்லா இருக்கல. அம்மா, ஒரே ஒரு முத்தம் கொடுத்துக்கிட்டுமா? ஐயோ, போச்சு. லைசென்ஸை கொடுத்துட்டு வண்டியை ஓட்ட விட மாட்டாங்க. ஓட்டிட்டாலும் ஐயா துரை, உன் எம்எல்ஏ சீட்டு விஷயமா கேட்டிருந்தல்ல, நாளைக்கு ஏஜென்சிக்கு வந்துரு. Where is Mr. Prakash? இல்ல, பிரகாஷோட ஃபோன் 2 நாளா ரீச் ஆகல. Person in the next process. How can you do this without him? நான் கூட பேசிட்டு உன்னை திரும்ப கூப்பிடுறேன். வாங்க 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 வாங்க. ஏய் கார்த்திக். அண்ணே, இந்த ஃபோன் கூட உங்ககிட்டே இருக்கட்டும் மாதிரி. ஹலோ அண்ணா, நீங்கள் ட்ராக் பண்ண சொன்ன நம்பர் இப்போ கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி தான் ஆன் ஆயிருக்கு. அது சரியாக நீங்கள் பேசிட்டு இருக்க இடத்துலேருந்து 100 மீட்டர் சரௌண்டிங்கில் தான் இருக்குது. ஓகே. ஹலோ அண்ணே, திருநெல்வேலியிலேருந்து காலைல தான் வந்தேன். 1.5 கிலோ இருட்டுக்கடை அல்வா இருக்குது, அனுப்பிக்கிட்டா? இல்லை, சீக்கிரம் சொல்லு, அல்வா வேணுமா வேண்டாமா? அல்வா? துரையோட இந்த லேப்டாப்பை தூக்குனா ஏதாவது ஒரு குழு கிடைக்கும். அதான் சார் அடுத்த பிளானே. ஆனால் அது எப்படி பண்ணுறதுன்னு தான் யோசிச்சுட்டு சார், இருக்கேன். அங்க பாருங்க, மங்க தவளையாராரு. சரசா போகையிலே வெரசா. என்ன டாலர் இது குத்துது? ஐயோ, சாமி கொடுத்த டாலரை மறந்துட்டேனே, மன்னிச்சுங்க மன்னிச்சுங்க. சுவாமிஜி, உங்க பார்வைக்கு அப்பால தான் எல்லாம் நடக்க போகுது. இருந்தாலும் இந்த ஒரு தடவை, ஒரே தடவை என்ன மன்னிச்சிருங்க. என்ன போன் அடிக்குது? ஐயோ துரை. ஹலோ, என்ன துரை இந்த நேரத்துல? யார் வேணும்? என்னது ஐட்டம் நம்பர் 7? ஐட்டம் நம்பர் 7 யாரு? நம்ம ஹெலனு. உங்க டேஸ்டே தனி துரை. நேத்து நைட்டு தான் ஒரு பார்ட்டி. விட்டு படத்தை பார்த்தீங்களா? துரைக்கு இவனுக்கு என்ன பிஸ்னஸ் டீலிங்னு இப்போ புரிஞ்சிருக்குமே. மாமாவிலே மெயின் ப்ரொஃபஷனாக பார்த்துக்கிட்டு இருக்கான் சார். இவன் பின்னாடி நாய் மாதிரி சுற்றி இருக்கோம். அசிங்கமாக இருக்கு. வாண்ணே போகலாம். யோ, இந்த கர்மத்தை ஆஃப் பண்ணியா? ஓகே சார். இந்த சீடியை மட்டும் ரெக்கார்ட் பண்ணா
சிங்கப்பூரில் செட்டில் ஆகிடலாம். சாரி சார், நான் மயிலாப்பூர்லேயே இருந்துடுறேன் சார். ரெக்கார்ட் பண்ணிடுவோமா? ஓகே கொடுத்துட்டேன் சார். சரசா பாக்கையில் இந்த ட்ரைனேஜ் பைப்படியா ஏறி பால்கனில குதிச்சு இந்த ரூம்ல என்டர் ஆகிறோம். கரெக்டா பாஸ்? பிரில்லியன்ட். என்னடா இவனை போய் பாஸ்ன்ற? இனிமே இவர்தான் பாஸ், நீ டம்மி பீஸ். சும்மா பேசி டைம் வேஸ்ட் பண்ணாதீங்க. முதல்ல பிளானிங் ப்ரொசீட் பண்ணுவோம். லுக் அட் மீ. இவரை எங்கேயோ பார்த்த மாதிரி இருக்கே. எதுக்குடா பார்த்த? இருங்க. சங்கீதி சாமியோட கொள்ளு பேரனா நீங்க? சங்கீதி சாமியா நடிச்சதே வந்தா எதுக்கு நடிக்கணும்? உன்னை ஏமாத்ததா? புரியல. சரசா பாக்கையிலே போனவனே. ஐயப்பா. எல்லாம் ரெக்கார்ட் ஆயிடுச்சு. இதெல்லாம் எப்படி எடுத்தாங்க? யோ மெண்டல், நான் கொடுக்கும்போதே சொல்லி கொடுத்தான்ல இது கேமரான்னு. அப்புறம் என்ன இது கேமராவா? ஐயோ இந்தா குயிக் கேட்ச். இப்ப கலட்டி என்ன பிரயோஜனம்? நேத்து நீ கலட்டினா ரெக்கார்ட் ஆயிடுச்சே. ஆமா, தெரியாம தான் கேக்குறேன். லைட் ஆஃப் பண்ண மாட்டியாயா? இல்லப்பா, இருட்டா இருந்தா எனக்கு ரொமான்ஸ் பண்ண வராது, அதுக்கு தான். இங்க பாரியா, எங்களுக்கு துரையோட லேப்டாப் வேணும். அதை நாங்க தூக்க போறோம், எங்களுக்கு ஹெல்ப் பண்ணு. லேப்டாப் வேணும்னா கடகண்ணிக்கு போ, அதை ஏன் தூக்கணும்? அதெல்லாம் உனக்கு தேவையில்லாத வேலை. இப்போ ஒழுங்கா வந்து ஹெல்ப் பண்ணியா? நான் ஒரு வேலை முடியாதுன்னு சொன்னா நான் இந்த வீடியோவை யூடியூப்ல அப்லோட் பண்ணா? ஐயோ என்ன பண்றதுன்னு தெரியலையே, எப்படி சமாளிக்க போறேன்னு புரியலையே. ஐயோ வந்துட்டான். ஐயோ என்ன பண்றதுன்னு தெரியலையே. வணக்கம் துரை. இது என்னையா புதுசா? அது ஒன்றும் இல்லைங்க, ஹோட்டலுக்கு போகிறதெல்லாம் பழைய ஸ்டைலு. இப்பெல்லாம் இந்த மாதிரி கேரவன் கொண்டு வந்து அவுடோரில் வச்சு என்ஜாய் பண்ணுறது தான் புது ஸ்டைலு. அதனால தான் கொண்டு வந்தேன். நீங்கள் உள்ளே போங்க. இருங்க, அந்த ஃபோனெல்லாம் எதுக்கு டிஸ்டர்பன்ஸு? கொடுத்துட்டு போங்க. போங்க. அப்பாடி, நாம நம்ம வேலையை பார்ப்போம். ஆல் ஆஃப் யூர் ஃபாலோ. பாஸ், என்ன பாஸ் இவ்வளவு இருட்டா இருக்கு? இருட்டா இருந்தா அதுக்கு பேர் இருட்டு. சார், நம்ம போட்ட பிளானிங் படி நம்ம ஆல்வேஸ் ஆடா ஒர்க் பண்ணுவாங்க. நீங்க ஸ்டைனே பண்ணிக்க வேண்டாம். நம்பர் 2 புர்சிட். ஏறிங்க. கம் ஆன் குயிக். ஐயா, நான் தான் ஃபர்ஸ்ட். பராட்டா மாவை பின்னால வச்சிருக்கான் பாரு. ஸ்டாப். செக்யூரிட்டி போறார். பாத்துங்க. ஒன்னே அது. சாரி சார், திறந்திருக்கு ஃப்ரீயா பண்ணலாம் நினைச்சேன். கண்ணாடி வச்சு கன்ஃபியூஷன் பண்ணிட்டாங்க. எப்படியா உள்ள போகணும்? அந்த டோர் வழியா போகணும் சார். இங்க யாருக்கு டோர் ஓபன் பண்ண தெரியும்? எனக்கு தெரியும் சார். உனக்கு தெரியுமா? சாவி கொடுங்க, ஓபன் பண்றேன். முண்டக்கண்ணி அம்மா. பைக் சாவி. பன்னெண்டுக்கு 12. இந்த பக்காரு அந்த பக்காரு. அப்ப இது தனி. என்னடா இது, படிக்கட்டா ராட்டணும் பார்த்துட்டு எப்படி சுத்துது? யோ, அங்க பாரியா. முள்ளனையா. பழைய சூப் போல இருக்கு. ஆல் ஆஃப் யூர் அவுட். கரை இனியில. ஐயா, இது என்ன புது சவுண்டா இருக்கு? ஏன் இவ்வளவு சத்தம் போடுற? ஐயா, மதி, நான் எவ்வளோ ட்ரை பண்ணேன். பெல் அடிக்கிற சத்தம் அவனுக்கு கேட்டுருச்சு. அங்கதான் கிளம்பி வந்துட்டு இருக்கான். சீக்கிரமா இந்த ஃபைல்ஸ்லாம் ஹார்ட் டிஸ்க்ல காப்பி பண்ணியா? சரிங்க சார். மொத்தமா எவ்வளவு நேரம் ஆகும்? 1/2 hour ஆகும் சார். இன்னும் எவ்வளவு நேரத்துல முடிப்ப? முடிப்பேன் சார்.
எல்லாத்தையும் நான் எடுத்துட்டு வந்துடுறேன். ஃபர்ஸ்ட் நீங்க இருந்து கிளம்புங்க. யோ, முதல்ல என்ன கூட்டி கிளம்பி.